வணக்கம் நண்பர்களே, நான் உங்களை ஐ கேன் யூ கேன் சேனலுக்கு வரவேற்கிறேன். This video is sponsored by BuyMode e-shopping app. இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் பர்சனல் கேர், எசென்ஷியல், க்ரோசரி போன்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஆப்புக்கான லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்கி பயன்பெறுங்க. தொடர்ந்து நம்மளோட வீடியோ வாட்ச் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, ஆரோக்கியமான வாழ்விற்கு உணவே மருந்து என்ற வகையில் இன்றைக்கு பூண்டை பற்றி நாம் பார்க்கலாம். பூண்டில் எவ்வளவு ஆரோக்கியமான காரியங்கள் இருக்குது அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்க்கலாம். சிலருக்கு உடலில் சத்து குறைபாடு ஏற்பட்டாலோ வேறு சில காரணங்களாலோ எலும்பு தேய்மானம் ஏற்படுறது எலும்பு வலு குறையிறது, தேய்மானம் அடைகிறது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இந்த மாதிரி பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டவர்கள் கொஞ்ச காலத்துக்கு பூண்டு சேர்த்த உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நமக்கு நல்ல பலன் உண்டாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து இதே போல நிறைய பலன்கள் இருக்கிறத, என்னென்ன பலன்கள் இருக்குது பூண்டு நம்ம தொடர்ந்து சாப்பிடுவது மூலமாக என்னென்ன பலன்கள் இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பூண்டு உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு உணவு வகைகளில் பரவலாக பயன்படுத்தப்படும் ஒரு பொருள். உடலில் இரத்த அழுத்தத்தை சமச்சீராக வைக்க உதவும் பூண்டை அன்றாட உணவில் சேர்த்து சாப்பிடுவது மிகவும் நல்லது. இதய நோய்களை தடுப்பது முதல் புற்றுநோயின் அபாயத்தை குறைப்பது வரை பூண்டின் சில ஆச்சரியமான நன்மைகள் பற்றி ஒவ்வொருவரும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்க. சிலருக்கு உடலில் சத்து குறைபாட்டாலும் வேறு சில காரணங்களாலும் எலும்புகள் வலுவிழப்பது, தேய்மானம் அடைவது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இதுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல தொடர்ந்து நம்ம சாப்பாடுகளில் தொடர்ந்து சேர்த்துக்கொள்ளும் போது இது நல்ல ஒரு பலன் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நமக்கு அதே மாதிரி பூண்டு என்னென்ன வகையிலலாம் நமக்கு பிரயோஜனமா இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ரத்த அழுத்தத்தை பூண்டு குறைக்குதுன்னு சொல்றாங்க இருக்குதுங்க. பூண்டு உயர் அழுத்தம் உள்ளவங்களுக்கு, அதாவது ஹை பிபி உள்ளவங்களுக்கு ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்குது. மற்றும் இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கும் உதவியா இருக்குது. ஏன்னா ரத்த அழுத்தத்துல நேர்மறையான விளைவை கொண்டு இருக்கிறத இதுல நம்ம பார்க்கலாம். அதனால நம்மளோட ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பூண்டு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, கொலஸ்ட்ரால் அளவை மேம்படுத்துது. நமக்கு இப்போ நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்குது அப்படிங்கிறத ஹார்ட் பேஷன்ஸ் எல்லாத்துக்குமே அதிகமாக சொல்றாங்க. எல்லாருக்குமே கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம உடலில் எப்போதும் நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாகவும் கெட்ட கொலஸ்ட்ரால் குறைவாக தான் இருக்கணும். உடல் உள்ள செல்களின் செயல்பாடுகளுக்கு கொலஸ்ட்ரால் ரொம்பவே முக்கியம். உடலுக்கு தேவையான கொலஸ்ட்ராலை தயாரிப்பது கல்லீரல். நாம் உண்ணும் உணவிலிருந்து கொலஸ்ட்ரால் கிடைக்கிறது. நல்ல கொலஸ்ட்ரால்ல நல்ல கொலஸ்ட்ரால், அதாவது HDL அப்படின்னு சொல்லுவாங்க. கெட்ட கொலஸ்ட்ரால LDL என ரெண்டு வகையா சொல்லுவாங்கங்க. நமக்கு நல்ல கொலஸ்ட்ரால் இருந்தா நமக்கு நல்ல விதமான ஆரோக்கியங்கள் மேம்படும். கெட்ட கொலஸ்ட்ரால் தான் நமக்கு ஆரோக்கிய குறைவை ஏற்படுத்துங்க. அதனால நல்ல கொலஸ்ட்ரால் வளர்றதுக்கு நமக்கு என்ன செய்யணும், பூண்டை நம்ம உணவுல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக பூண்டில் உணவை சேர்க்கப்படுவதால கெட்ட கொழுப்பு குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்குது. கெட்ட கொழுப்பு குறைப்பதன் மூலம் HDL, அதாவது நல்ல கொழுப்பு அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. பூண்டு சேர்த்துக்கொள்ளும் அதே நேரத்துல புகைப்பிடிக்கிறத நம்ம தவிர்த்துக்கணும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒமேகா 3 உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்ளும் போன்றவற்றின் மூலம் நல்ல கொழுப்பை நாம உயர்த்தலாங்க. அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அப்படிங்கிற ஒரு பயன் இதுல உண்டாயிருக்கு. பூண்டுல அலர்ஜி எதிர்ப்பு பண்பு இருக்கிறதுனால உடல்ல ஏற்படுற வீக்கத்தை குறைக்குது. கீழ்வாதம் போன்ற பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவதற்கு ரொம்பவே உதவியா இருக்குது. அதாவது நமக்கு கால் வீக்கம், கால் வலி போன்ற காரியங்கள்லாம் இருக்கும்போது பூண்டை டெய்லி வதக்கி நம்ம எண்ணெயிலையோ இல்லை நெய்யிலையோ வதக்கி சாப்பிட்டோம்னா நமக்கு நம்ம காலில் அந்த வாத வலிகள் ரொம்பவே அது சரியாகிறதுக்கு பிரயோஜனமா இருக்குது. புற்றுநோய்க்கான அபாயத்தை பூண்டு ரொம்பவே குறைக்குதுங்க. பூண்டு புற்றுநோயை எதிர்க்கும் ஒரு உணவாக கருதப்படுகிறது. உணவுக்குழாய், வயிறு மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் போன்ற புற்றுநோய் வளர்ச்சியின் அபாயத்தை குறைக்கிறதுல பூண்டு அதிகமாக உட்கொள்வதால் இந்த நோய் இதுல அபாயத்தை அதற்குள்ள அதை குறைக்கிறதுக்கு, புற்றுநோய்க்கான அபாயத்தை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கு. இதை பல ஆய்வுகள்லையும் பூண்டை பயன்படுத்துறது மூலமா அபாயத்தை குறைக்கதான் உறுதி செஞ்சிருக்காங்க. அடுத்ததாக பார்க்கும்போது மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்துது. பூண்டு டெய்லியுமா சாப்பிட்டுக்கிறதுனால மனதை அமைதிப்படுத்தி தன்னம்பிக்கையை உணர்த்துவதற்கு பூண்டு ரொம்பவே பிரயோஜனமா இருக்குது. செல்கள் வேகமாக அழிஞ்சு போடாம பாதுகாப்பதில் வெள்ளை பூண்டுக்கு அதிக பங்கு இருக்கிறது. ஞாபக சக்தி உள்ள உயிரினங்கள் எல்லாம் நீண்ட நாள் உயிர் வாழ்கிறது. எனவே ஞாபக சக்தி அழியாமல் இருக்க வெள்ளை பூண்டை அதிகம் உணவில் எடுத்துக்கொள்வது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கிறது. வயதானவர்களுக்கு நினைவாற்றல் மேம்படுத்த பூண்டு பயன்படுவதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இதயத்துக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு உணவாக பூண்டு செயல்படுகிறது. இதய நோய் ஆபத்தில் உள்ள ஆண்களுக்கு பூண்டு சாப்பிடுவது நன்மை பயக்குமா. ரத்த அழுத்தத்தை குறைக்கும், அதாவது LDL கொழுப்பில் அளவை, LDL கொழுப்போட அளவை குறைக்கிறதுக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக மேம்படுத்துவதற்கும் பூண்டு ரொம்பவே உதவியா இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பூண்டு ரொம்பவே உதவியா இருக்கு. எதிர்ப்பு சக்தியை பொறுத்த விஷயத்துல பூண்டு பங்கு மிகவும் ரொம்பவே முக்கியமானதாக காணப்படுகிறது. இதில் உள்ள அல்லிசின் என்னும் பொருள் பாக்டீரியாக்களையும் தொற்றுக்களையும் கொல்ல
ரொம்பவே அந்த தொற்றுக்களை வந்து அதை அழிக்கிறதுக்கு வல்லதா இருக்குது. பூண்டில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் கலவைகள் உள்ளன. இதில் நோய் தொற்றுகள் மற்றும் நோய்களால் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு நன்மை பயனளிக்கக்கூடியது. பூண்டில் அல்லிசின் போன்ற கலவைகள் உள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் தொற்று நோய்களுக்கு எதிராக போராடவும் உதவுகிறது. பூண்டை வந்து பென்சிலின்னு சொல்லுவாங்க. பூண்டில் வந்து பென்சிலிங்கிற மருந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ நமக்கு நிறைய பேருக்கு பென்சிலின் மருந்து ஒத்துக்குமா அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் கேட்டு கூட நமக்கு மருந்து அந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அதுதான் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தரதுக்கான ஒரு மருந்தாக செயல்படுகிறது. அதுக்கப்புறம் நம்ம பூண்டை எப்படி நம்ம அன்றாட உணவில் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பச்சை பூண்டை நசுக்கி அல்லது நறுக்கி அதை உட்கொள்வதற்கு முன் அதை கொஞ்ச நேரம் பூண்டை நம்ம வந்து நறுக்கி கொஞ்சம் வச்சுருந்தோம்னா கட் பண்ணி கொஞ்ச நேரம் அதை வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது அந்த அல்லிஸுங்கிற இது வந்து அதில் வந்து அதிகமாக உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உணவுகளுக்கு சுவை மற்றும் ஊட்டச்சத்தை சேர்க்க பூண்டு நம்ம சமையலில் பயன்படுத்துகிறோம். அதே போல் நீண்ட காலத்திற்கு அதிக வெப்பநிலையில் பூண்டை சமைப்பது அதன் ஆரோக்கிய நன்மையை குறைக்கும். ரொம்ப ஹீட்டாக்கி நம்ம வந்து பூண்டை வந்து சாப்பிடக்கூடாதுங்க. கேப்சூல், மாத்திரைகள் மற்றும் சாறுகள் உட்பட பல்வேறு வடிவங்களில் பூண்டு சப்ளிமெண்டாக கிடைக்கிது. அதுகளையும் நம்ம டாக்டரோட அறிவுரைப்படி நம்ம அதை அந்த சப்ளிமெண்ட்லாம் பயன்படுத்தலாங்க. அடுத்ததாக என்னதான் இருந்தாலும் பூண்டு சப்ளிமெண்ட் செய்வதற்கு முன்னாடி கண்டிப்பாக டாக்டரோட அட்வைஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 1-2 கிராம் பூண்டு எடுத்துக்கொள்வது ரொம்பவே பாதுகாப்பானதாக கருதப்படுகிறது. அது கூட இஞ்சி, மஞ்சள் போன்ற கருப்பு மிளகு போன்ற பொருட்களோட சேர்ந்து சாப்பிட்றதுனால வந்து இன்னும் ஆரோக்கிய நன்மைகள் வந்து நமக்கு அதிகமாகவே கிடைக்குங்க. அதனால நம்ம ஆரோக்கியமான வாழ்வு வாழறதுக்கு உணவே மருந்துன்ற வகையில் நம்ம அன்றாட வாழ்வில் என்னென்ன உணவுகளை மருந்தாக எடுத்துக்கொள்ள முடியுமோ அப்படிப்பட்டதான உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்வது மூலமாக நாமும் நம்மளோட சந்ததியும் நலமுடன் வாழ நாம் வழிவகுத்து கொடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுடைய வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.